வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயா கொடுக்குறது. ஓகேவா? எப்படி என்னன்றதை சொல்றேன். நம்மளுக்கு ஆல்ரெடி 6th to 12th வர இங்கிலீஷ் கிராமர் வந்து நான் உங்களுக்கு தொகுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸா நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 6th 7th PDF வந்து டெலகிராம்ல கொடுத்தாச்சு. ஓகேவா? இன்னைக்கு கொடுக்க போறது 8th ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கொடுக்க போறோம் டெலகிராம் சேனல்ல. நம்ம டெலகிராம் நேம் வந்து பிரைட் கோச்சிங் சென்டர். யூடியூப் நேம் தான் திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டர்னு இருக்கும். நான் டெலகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நம்ம பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வியூ பண்றேன் பாருங்க ஒரே நிமிஷம். பிடிஎஃப்லயும் கடைசியா வந்து லிங்க்ல இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போல்ட் அடிச்சிருக்கேன் பாருங்க. வெறும் பிரைட் கோச்சிங் சென்டர்னு இருக்கும். நீங்க திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டர்னு போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பான ஐடியா இருக்கும். அந்த ஐடி மிஸ் ஆயிடுச்சு. அதுல இருக்காது பிடிஎஃப் எதுவுமே. நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஐடியை மாத்தி போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேவா? பிடிஎஃப் இல்லன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டான ஐடியில போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கண்டிப்பா இருக்கும். மேல போய் ஃபைல்ஸ்ல போய் செக் பண்ணுங்க. இதுவரை அப்லோட் பண்ண அத்தனை ஃபைல்ஸும் காட்டும். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட நேம் வந்து பிரைட் கோச்சிங் சென்டர். 7000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அதுல இருப்பாங்க. நீங்க ஜாயின் பண்ண ஐடி கரெக்டான நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு 6th to 12th வர மெட்டீரியல்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப 6th 7th கொடுத்தாச்சு. இப்ப 8th கொடுத்தாச்சு. நான் அடுத்து சீக்கிரமே நான் உங்களுக்கு அந்த 9th 10th 11th 12th நான் கொடுக்குறேன். ஓகேவா? நிறைய பேர் இங்கிலீஷ் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது சீக்கிரமே முடிஞ்சிடும். அது முடிஞ்சதே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்றேன். வேற எதுவும் உங்களுக்கு கருத்து இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பிடிஎஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிஎஃப் வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மொத்தம் 8 யூனிட் இருக்கும். ஓகேவா? சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல இருந்து கிராமர்ல இருந்து எல்லாத்துக்குமான ஆன்சரையுமே நான் வந்து போல்ட் அடிச்சு ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதுவே போதுமானதா இருக்கும். கிட்டத்தட்ட 80 பேஜ் இருக்கு. நல்லா பிரிண்ட் அவுட் போட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே மிஸ் ஆகல. 8th வந்து எதுவுமே மிஸ் ஆகல. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. புக்ல ஒரு சில முக்கியமான பேஜஸுமே எடுத்து வச்சாச்சு. நீங்க ஒரு லைன் கூட விடாம நீங்க மேக்ஸிமம் இந்த 80 பேஜ் ப்ரிப்பரேஷனை முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 8th இங்கிலீஷ் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு இந்த 8th பிடிஎஃப்ல குறையா இருந்தாலும் சரி இல்ல தப்பா இருந்தாலும் சரி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். ஓகே, சரி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.